வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காலோடி இன்னைக்கு தேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் வடம் படத்தின் திரை விமர்சனம். என்னையா இந்த திரைப்படத்தை எடுத்து வச்சிருக்காங்க, என்னையா அரைச்சமாவே அரைச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு நான் சொல்லணுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர மக்கள் சொல்றாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த படத்துல நடிகர் விமல், சனிஷ்காஸ்டி, ஆடுகளம் நரேஷ், முனிஷ்காந்த், பாலா சரவணன், நடராஜன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் வடம் படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படத்தோட கதைன்னு சொன்னா, நடிகர் விமல் செய்யாத கொலைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருப்பாரு. ஜாமீன்ல இருந்து வெளியே வராரு, அதாவது நிபந்தனை ஜாமீன்ல இருந்து வெளியே வராரு. அவர் அப்படி யாரை கொலை பண்ணியிருப்பாரு, எதுக்காக அவர் உள்ள போனாரு, எதனால ஜாமீன் கூட தராத அளவுக்கு அப்படி என்ன கொலை குற்றம் பண்ணாரு, அப்படி அவர் யாரை பண்ணியிருப்பாரு. ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திரைப்படத்துல ஜாமீன்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அவர் கூட பிறந்த தம்பி போல வளர்க்குற ஒரு மாடு, அதாவது காளை, பாண்டி முனி, அந்த காளையோட பேரு. சுத்து வட்டாரத்துல எல்லா இடத்துலையுமே அந்த பாண்டி முனி பந்தயத்துல போய் ஜல்லிக்கட்டுல இறங்குச்சுன்னா அந்த பாண்டி முனியை ஜெயிக்கிறதுக்கு வேற எந்த காளையும் இல்லை. அத மாதிரி கதாநாயகனோட தம்பி போல வளர்க்குற பாண்டி முனி தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும். கதாநாயகனோட அப்பா ஆடுகளம் நரேஷ், அவர் அந்த சுத்து வட்டாரத்திலேயே நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அவரு கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. நல்லது எல்லாமே அவர் தான் பண்றாரு. இந்த பாண்டி முனியை எல்லா சுத்து வட்டாரத்திலையுமே இதுவே ஜெயிக்குதே அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாட்டை எப்படியாவது நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு நடராஜன். ஆக்சுவலா இந்த மாட்டுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, அது நம்ம சொல்ல வேணாம். நடராஜன் அடையணும்னு நினைக்கிறாரு. நடிகர் விமல் கிட்ட இந்த பாண்டி முனியை மாடு வாங்கினாரா இல்லையா நடராஜன், இதுதான் இந்த படத்தோட முழுக்க முழுக்க திரைக்கதை. இந்த படத்தோட கதை நம்ம வராத கதைலாம் சொல்ல முடியாது. இந்த திரைப்படம் நிறைய திரைப்படத்துல பார்த்த திரைப்படம். நம்ம சண்டைக்கோழி, வேங்கை, மீதிலாம் ஜல்லிக்கட்டு மிக்சிங். ஏன்னா திரைப்படத்துல எல்லாமே ஒரு மிக்சிங்கான திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஏன்னா இந்த திரைப்படம் சொன்னா வேங்கை ஏன்னு சொன்னா, கதாநாயகி வேங்கை படத்துல தனுஷ் கூடவே இருந்துட்டு அவரை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை பழி வாங்க துடிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்திலையும் கதாநாயகி விமல் கூடவே சுத்தி நிற்பாங்க, விமலை எப்படியாவது பழி வாங்கணும். ஆனா விமலை பழி வாங்க வேண்டிய அவசியம் என்ன, அதுவும் திரைப்படத்தில் நீங்க கதையை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த திரைப்படத்துல அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் இந்த திரைப்படத்துல இருக்கு. இன்னொன்று சண்டைக்கோழினா யூஸ்வலாக உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ரவுடி கூட எப்படி மோதுறது, அந்த ரவுடியை அடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறது, அதை மாதிரி திரைப்படத்தில் இந்த திரைப்படம் ரொம்பவே இருக்கும். இந்த திரைப்படத்தில் நடிப்புன்னு சொன்னால் நம்ம நடிகர் விமலை விட ஆடுகளம் நரேஷ், நடராஜன், முனிஷ்காந்த் இவங்களோட நடிப்புலாம் ரொம்பவே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நடிகர் விமல் இந்த திரைப்படத்தில் இன்னும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஏன்னா கதையை தேர்ந்தெடுக்காமையே நடிக்கிறாரு. அந்த கதை அவருக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்ட்டு ஒரு கேட்டு நடிக்கிறது இல்லை. அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த ஃபைட்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் கட்டுக்குட்டியாகவே இருக்காரு. கற்றுக்கிட்டு தான் ஒரு ஃபைட்டு போடுறான்ட்டு அவர் முகத்தில் நல்லாவே தெரியுது எல்லா இடத்துலையும். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்குது. இவர் போட்டிருப்பார், விமான் போட்டிருப்பாரு, டி விமான். அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது, சாங்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் சாங் அதிகமாக தொட்டு நம்மளுக்கு அந்த பாட்டு நம்ம எரிச்சலை உண்டு பண்ணுது. இந்த திரைப்படத்தில் நடிகர் பாலா சரவணன் வழக்கம் போல யூஸ்வலாக கதாநாயகனோட ஃப்ரெண்டு, அவரோட நடிப்பு நல்லாவே இருக்குது. யூஸ்வலாக அவருக்கு என்ன ஸ்க்ரீனில் என்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் லேக். இந்த திரைப்படத்தை நான் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் லேக்கில் தான் ஓடிச்சின்னு நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் அப்படி தான் சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃப் இந்த திரைப்படத்தில் நல்லாவே இருக்குது. ஏன்னா நடராஜன் வராரு, அந்த நடராஜனோட போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. இன்னும் அவர் சில கேரக்டர்கள்லாம் நிறைய இருக்குது சொல்லும்படி. ஸோ மனசில் நிற்கிற கேரக்டர் முனிஷ்காந்தோட பொண்ணு கதாபாத்திரம்
கொஞ்சம் நம்ம மனசில் ஆழமாக இருக்குது. நடராஜன் பேசுகிறதோட வசனம் நம்ம மனசில் ஆழமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃப்ரேம் சொன்னால், அதாவது கண்ணுக்குட்டி பிறக்குது, மாடு வந்து பிறக்குது. அந்த மாடு வந்து கண்ணு இல்லை, ஒரு கண்ணு இல்லாமல் பிறக்கும். அந்த ஒரு கண்ணு இல்லாமல் பிறந்தோன்னு நான் ஜெயிக்கிற காளையை மட்டும்தான் வச்சுப்பேன், தோக்கிற காளையை என்றைக்குமே என் கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி நடராஜன் வந்து அந்த மாட்டை வந்து சந்தைக்கு அமைச்சிடுறாரு. மாட்டுங்கள்லாம் இது மாதிரி சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வந்து சந்தையில் விற்கிறாங்களே, அதை பாவப்பட்டு அந்த மாட்டுகள்லாம் அவர் தான் ஆடுகள் நிறைச்சா எல்லாத்தையும் வந்து வாங்குறாரு. இந்த 2 கண்ணையும் பிரிச்சிடுறாங்க. ஆனால் இந்த 2 கண்ணும் ஒன்றா சேரும்போது பெருசாக ஆகி 2 காளையாக வந்து ஒன்று சேரும்போது அந்த மாட்டோட சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே அழகாக காட்டியிருப்பாங்க. சினிமா ஃபோட்டோகிராஃபிங் ஆகட்டும், அவங்க 2 பேரும் ஒன்று சேரதை வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக அந்த இடத்துல பண்ணியிருக்காரு. டைரக்டர் ரொம்ப அந்த இடத்துல வந்து நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஃப்ரேம் வந்து சில ஷார்ட்டில் ஃப்ரேம் வந்து நல்லாவே இருக்குது இந்த படத்தில். சொன்னால் இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் இதாங்க. இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்ப்பாங்களான்னு தெரியாது நிறைய பேர் வந்து. ஏன்னா பார்த்த திரைப்படம் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகிற சீன்ஸுக்கெல்லாம் இதுதான் வருது, நம்மளால் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுது. ஏன்னா வந்து வராத கதை இல்லை, ஏன்னா பார்த்த திரைப்படமாக தொட்டு இந்த சீன்ஸாக வரப்போகுதுன்னு சொல்லி நம்மளுக்கு தெல்லாம் தெரியுது. கொஞ்சம் இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளேயில். லேகாக ஃபர்ஸ்ட் ஆஃப் லேகு, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது, பாட்டுங்களை கம்மி பண்ணியிருக்கலாம், இன்னும் சில சீன்ஸுக்கெல்லாம் கம்மி பண்ணியிருக்கீங்கன்னா இந்த படத்தோட வேகம் வந்து இன்னும் கொஞ்சம். இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மியூசிக் வந்து டி விமான் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. சாங்கை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அது ஒன்று. இந்த படத்தோட தயாரிப்பு ராஜசேகர். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கெந்திரன். ரொம்ப அழகாலாம் பண்ணியிருக்காருலாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப அழகாக பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியை வந்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கலப்படம் இல்லாத படமாக நல்ல கதையாக எடுத்து அந்த திரைக்கதையெல்லாம் ஸ்க்ரீன் பிளேல புதுசாக சொல்கிறது புதுசாக கொடுக்க ட்ரை பண்ணணும் டைரக்டர். அது நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் அதிகமாக திருத்துவார்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து உள்ளே போய் பார்த்தா ஒரு தடவை பார்க்கலாம், ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.